ரேவதி, நீ எதுக்காக இங்க வந்த? பாட்டி தான் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டதா சொன்னாங்க. எதுக்கு மாமா உங்களை அரெஸ்ட் பண்ணணும்? சாரி கார்த்திக், அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அத்தையை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. தோத்து போயிட்டுன்னு தெரிஞ்சா அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஏதாவது குறுக்கு வழியை தான் தேடுவாங்க. அம்மாவுக்கு என் மேல கோவம்னா என்கிட்ட காட்ட வேண்டியதானே? எதுக்காக உங்களை நடுவுல இழுத்து விடுறாங்க? என் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இப்ப உங்க மரியாதையும் கெடுக்க பாக்குறாங்களா? நான் இதை சும்மா விட மாட்டேன் மாமா. இருங்க, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். ரேவதி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் அமைதியா இரு. இல்ல மாமா, நான் பேசிட்டு வரேன். ரேவதி, ரேவதி, ரேவதி இல்ல, கொஞ்சம் நிதானமா இரு. இது போலீஸ் ஸ்டேஷன். யோசிக்காம கோபத்துல ஏதாவது பேசி பெரிய பிரச்சனை ஆக்கிடாத. அக்கா, மாமாவ போலீஸ் ஸ்டேஷன்ல அதுவும் லாக்அப்ல வச்சிருக்காங்க. எப்படி என்னால நார்மலா பேச முடியும்? நீ வா, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார். என்னம்மா, எதுக்கு இப்படி கத்துற? இது என்ன உங்க வீடா? போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்சம் பொறுமையா பேசு. சார், நீங்க லாக்அப்ல அடைச்சு வச்சிருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட். அவரை எதுக்கு சார் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? உங்க அம்மா சாமுண்டீஸ்வரி தான் இவர் உங்களை கட்டாயப்படுத்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதா அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், எங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற அந்த பொண்ணே நான் தான். என்னை யாரும் கடத்தல. என்ன ஏமாத்தி தான் வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எங்க அம்மா ட்ரை பண்ணாங்க. ஏமா, நீ என்ன வேணாலும் கதை சொல்லுவ, அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நாங்க சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுத்திருக்கோம். என்ன சார் பேசுறீங்க நீங்க? ஏன் விருப்பத்தோட தான் என் புருஷன் கூட வந்தேன்னு நான் சொல்றேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அத புரிஞ்சுக்காம நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அவரை ரிலீஸ் பண்ணுங்க சார். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எஃப்ஐஆர் போட்ட ஒருத்தரை அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ண முடியாது. உங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும்னு எழுதி தரட்டும், அப்புறம் நான் ரிலீஸ் பண்றத பத்தி யோசிக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? என்னோட அம்மா வந்து வாபஸ் வாங்கணுமா? பழி வாங்குற நோக்கத்தோட தான் அவங்க போய் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காங்க. அவங்க எப்படி சார் வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குவாங்க? சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். மேஜரான ஒரு பொண்ணு அவ சொந்த விருப்பத்துல தான் அவர் கூட வந்தன்னு சொல்லும் போது நீங்க எப்படி சார் எந்த தப்பும் பண்ணாத அவரை அரெஸ்ட் பண்ண முடியும்? இத பாருங்கம்மா, உங்க அம்மா இந்த ஊரோட பிரசிடென்ட். அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்க மதிப்பு கொடுத்துதான் ஆகணும். சார், எனக்கு என்னமோ நீங்க எங்க அம்மாவோட பதவிக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி ஒண்ணும் தெரியல. அவங்க கொடுத்த பணத்துக்கு வேலை பாக்குற மாதிரி தெரியுது. இத பாருமா, பார்த்து பேசு. இது போலீஸ் ஸ்டேஷன், மறந்துடாதீங்க. ரேவதி, ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க பாருங்க, கும்பாபிஷேகத்துக்கு நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. சுத்துப்பட்டு கிராமத்துக்கும் பத்திரிக்கை வச்சாச்சு. அன்னதானத்துக்கு வேண்டிய அரிசி பருப்பு எல்லாம் கோயில்ல வந்து இறங்கிருச்சு. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊரு கோவில் கும்பாபிஷேகம்னா சும்மாவா? அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஊரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. நம்ம கார்த்திக் தம்பி தான் முன்னாடி நின்னு எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. கார்த்தி தம்பி உண்மையிலேயே நம்ம ஊருக்கு கிடைச்ச பொக்கிஷம். தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு வாழற ஐயா ராஜா சேதுபதி குடும்பம் வேற எப்படி இருக்கு சொல்லுங்க? என்ன நான் சொல்றது? என்ன தம்பி இப்படி மூச்சு இழக்க ஓடி வர்றீங்க? முகம் வேற பேரஞ்ச மாதிரி இருக்கு. ஐயா, நம்ம கும்பாபிஷேகத்துக்கு இங்க எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க அங்க என் சகலைய போலீஸ் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஐயா, என்ன தம்பி சொல்றீங்க? கார்த்தி தம்பிய போலீஸ் கைது பண்ணிருச்சா? என்ன பேசுறீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு போலீஸ் அவரை கைது பண்ணுச்சு? கார்த்தி தம்பியாவது தப்பு பண்றதாவது? அவர் யாருக்கும் கெடுதல் நினைக்காத தங்கமான மனுஷனாச்சு. அவரையா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? நீங்க தெரியாம பேசாதீங்க தம்பி. ஐயா, நான் பொய் சொல்லையா, என் கண்ணால பாத்தையா, அததாங்க சொல்றேன். அடக்கடவுளே, நம்ம கார்த்தி தம்பிய போலீஸ் என்ன ஏதுன்னு விசாரிக்காம கூட்டு போவோம். ஐயா, என் சகல மேல வேணும்னே பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. காசை வாங்கிட்டு அந்த போலீஸ்காரன் என் சகலைய போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காயா. என்னது, பொய் கம்ப்ளைண்டா? அதுக்கு விசாரிக்காம யார வேணாலும் போலீஸ் கைது பண்ணிடுவாங்களா? என்னங்க நியாயம் இது? ஐயா, எங்கங்க நியாயம் இருக்கு? பணம் தானே என் சகலைய கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் உட்கார வச்சிருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு தப்பும் பண்ணாத கார்த்தி தம்பி மேல கை வைப்பான் அந்த இன்ஸ்பெக்டர். ஐயா, என் சகல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற விஷயத்த கேள்விப்பட்டு அங்க ரேவதி போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நின்னு நியாயம் கட்டிட்டு இருக்குங்க. அப்பயும் அந்த போலீஸுக்கு மனசு இறங்கலங்க. அட கொடுமையே,
நமக்காக கார்த்தி தம்பி எல்லா இடத்துலயும் வந்து நிப்பாரு. இப்ப அவருக்கு ஒண்ணுன்னா நம்ம போக வேணாமா? ஆமாங்கய்யா, நாம அத்தனை பேரும் திரண்டு போனாதான் அந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ஊரோட பலம் என்னன்னு தெரியும், என் சகலையோட பலம் என்னன்னு புரியும். போலாம். வணக்கம் இன்ஸ்பெக்டர். நாங்க இந்த ஊர் பெரியவங்க. இவங்க அத்தனை பேரும் இந்த ஊர் மக்கள். என்னய்யா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பஞ்சாயத்து பண்றீங்களா என்ன? நாங்க பஞ்சாயத்து பண்றதுக்கெல்லாம் வரல. நாங்க எங்க கார்த்தி தம்பிக்கு நியாயம் கேட்க வந்திருக்கோம். உங்க தம்பி ஒரு பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்காருன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. பொண்ணை ஏமாத்தின குற்றவாளிய நான் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? யாரு? எங்க கார்த்தி தம்பி பொண்ணை கடத்தினாரா? சார், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சார். பணத்தை வாங்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இத பார், எனக்கு எப்படி பேசணும்னு நீங்க சொல்லி தராதீங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அத்தனை பேர் மேலயும் கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். ஒழுங்கா இடத்த காலி பண்ணி போயிடுங்க. ஐயா, இதுக்கு மேல இவர்கிட்ட பேசுறதுல நியாயம் இல்ல. நம்ம எல்லாரும் ரேவதியோட உட்காந்து கார்த்தி தம்பிக்காக நியாயம் கேட்போம். அம்மா ரேவதி, நீ கலங்காத. இந்த ஊர் சடங்கு அத்தனை பேரும் உன் பின்னாடி இருக்கோமா. கார்த்தி தம்பிக்காக நாங்க நிக்காம வேற யாரு நிப்பா? எப்பா, யார் இங்க இருந்து போகாதீங்க, அப்படியே உட்காருங்கப்பா. இன்னைக்கு இந்த போலீஸா நம்மளான்னு பாத்துருவோம். எல்லாரும் அப்படியே உட்காருங்க.